ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது. இந்த டோர்னமெண்ட்டை இப்போ நடக்க போதா நடக்க போலையா, இது வேற கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆக போதா, பாகிஸ்தான் புல் அவுட் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்தியா இந்த ட்ராஃபிக்கு போக போகிறது இல்லையா? போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைப்பா எங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் தரல, ஸோ நியூட்ரல் வென்யூன்னா நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறோம். சாதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன். பாகிஸ்தான் மக்களை பொறுத்தவரை இந்தியர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோ போட்டிருந்தேன். பொலிட்டிக்கல் ஒரு சைடு, பொலிட்டிக்கல் போலீஸ் ஒரு சைடு, இந்த மாதிரி நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வேற இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல நம்மளுடைய கிரிக்கெட் டீமை வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்கவிருக்கிறது. இது எங்கே நடக்க போகுதுன்னா பாகிஸ்தானில். ஆனால் இந்த டோர்னமெண்ட்டை இப்போ நடக்க போதா நடக்க போலையா, இது வேற கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆக போதா, பாகிஸ்தான் புல் அவுட் பண்ண போகிறாங்களா, இல்லை இந்தியா இந்த ட்ராஃபிக்கே போக போகிறது இல்லையா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்களில் தான் போய்கிட்டு இருக்கு. இது காரணம் என்னென்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உரிய பிரச்சனைகள் டக் ஆஃப் வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட்டு. ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்துச்சுன்னா ஏறக்குறைய அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலேருந்து $65 மில்லியன் தரப்போகிறாங்க. ஸோ 3 சிட்டியில் நடத்தலான் இருக்காங்க. ஒன்று லாகூர், இன்னொன்று ராவல்பிண்டி, இன்னொன்று கராச்சி. ஸோ அங்கெல்லாம் ஸ்டேடியம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணலான் இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பிசிசிஐ என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு சொல்லிட்டாங்க, நாங்கள் இதை பாகிஸ்தானில் இருந்துச்சுன்னா நாங்கள் போக மாட்டோம், நியூட்ரல் வென்யூன்னா நாங்கள் போவோம் அப்படின்ட்டாங்க. என்ன பிரச்சனைன்னா, இப்போ பாகிஸ்தானில் நடக்கலைன்னா நியூட்ரல் வென்யூன்னு நம்ம ஆளுங்க சொல்கிறது எங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸு. ஸோ சாதாரணமாக இந்த ஷார்ஜா இந்த மாதிரி இடத்துலலாம் நடத்தலாம். எதுக்கு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இல்லை, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மொத்தம் 8 டீம் நடக்க போகுது. ஸோ இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் கவர்மெண்ட்டு எங்களுக்கு கிளியரன்ஸ் தரல. பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைப்பா எங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் தரல, ஸோ நியூட்ரல் வென்யூன்னா நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறோன்னு. பாகிஸ்தானுக்கு படு எரிச்சல் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி நியூட்ரல் வென்யூக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னா அவங்களுடைய நிறைய ரெவென்யூ குறையும். சரிங்களா? அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறையும். ஏன்னா இந்தியான்றது ரொம்ப முக்கியம். இந்த இந்தியன் ஏன் கிரிக்கெட் உலகத்தில் இந்தியாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம், காரணம் என்னென்னா, அத்தனை கோடி பாப்புலேஷன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்லாம் அவங்களுக்கு நிறைய ரெவென்யூ வரும். இந்த சூழலில் இந்தியாவை ஏன் வரல, நாங்கள் அங்கே போனோம்ல, இதற்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஏஷியா கப் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தப்போ அப்போ இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் வரமாட்டோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு. இது எப்பத்துலேருந்து போகுது? 2008 இருந்தே 2008 மும்பை அட்டாக் நடந்துச்சு. ஸோ மும்பை டெரரிஸ்ட் அட்டாக்கு அப்புறம் அப்போதைய டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசு என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இல்லை இனிமேல் இந்தியா பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம், இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு. ஸோ 2009 இப்போது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே அங்கே அனுப்பலை. ஸோ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்பயுமே மேட்ச்னா இந்த பைலேட்டரில் சாதாரணமாக 5 சீரீஸ், டெஸ்ட் சீரீஸ் போடுவாங்க, 1 டே சீரீஸு, அதெல்லாம் 2 இதுக்குமே போகிறதில்ல. நியூட்ரல் வென்யூவில் வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த ஏஷியா கப்பில் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போது வழக்கம் போல் இந்தியா சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் வரல, பாகிஸ்தானுக்கு நாங்கள் அனுப்ப மாட்டோன்னு. அப்போது ஸ்ரீலங்காவில் நியூட்ரல் வென்யூவை வச்சு நம்ம அங்கே போனோம். அதற்கு அப்புறம் வேர்ல்டு கப்பு நடந்துச்சு, கிரிக்கெட் வேர்ல்டு கப். அப்போ பாகிஸ்தான் வருவாங்களா வரமாட்டாங்களான்னும் போது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்போ ஒரு அன்அஃபிஷியலாக எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு, நாங்கள் இப்போ அனுப்புகிறோம், ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ இந்தியர்கள் வரணும் இங்கேன்னு. அதுக்கு அப்போ பிசிசியை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரமாட்டேன்றது தப்பு, இவங்க வரலைன்னா நாங்கள் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி விட்டே வெளியில் போயிடுறோம் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பயங்கர ப்ரெஷர். அங்கே கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் இந்தியா நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்கு வரமாட்டேங்கிறாங்க, இது தப்பு, நம்ம நியூட்ரல் வென்யூக்கு ஒத்துக்கவே கூடாதுன்னு.
ஸோ பாகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொன்னாங்கன்னா, இதை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஐசிசிட்டே கேட்டிருக்காங்க, இதோ பாருங்க இந்தியா வரலன்னா அது அவங்க பிரச்சனை, வரலன்றதை ரிட்டனாக தர சொல்லுங்க, என்ன ரீசன்னு ரிட்டனாக தர சொல்லுங்கன்னு. நம்ம இந்தியா ஏற்கனவே பிசிசி என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எங்கள் பிளேயர்ஸை அங்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ இது எப்படி முடிய போகுது? முதலாவது வந்துட்டு ஒருவேளை நியூட்ரல் வென்யூனா பாகிஸ்தான் வித்ட்ரா பண்ணிடலாம். அதாவது நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கல அப்படின்னு. அப்போ அவங்க ஹோஸ்டே பண்ண மாட்டாங்க. அவங்க ஹோஸ்ட் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு என்ன பிளான் வச்சுருந்தாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மூவ் பண்ணிடலாம். ஆனால் அங்கேயும் இப்போ பிரச்சனை வந்துருச்சான். என்ன பிரச்சனைன்னா, இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏதோ லீக் மேட்சஸ் போயிட்டுருக்கு, அவங்க டொமஸ்டிக் லீக்ஸ். இப்போ இங்கே ரஞ்சி டிராஃபி மாதிரி அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பிச்சு ரெடி ஆகாதான் இந்த கேப்பில். ஸோ அதனால் அது இல்லாமல் லீகெல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க அவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது வேறு எங்கே வைக்கலான்னா, இந்தியாவே ஹோஸ்ட் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஆடலைன்னா அதுக்கு அதற்கு தான் அவ்வளோ ரெவன்யூ வருமாங்க இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸில். ஸோ ஐசிசியை பொறுத்தவரை எப்படியாவது பாகிஸ்தானும் கலந்துக்கணும், இந்தியாவும் கலந்துக்கணும். ஸோ ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்க, அது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், இந்தியா வந்தால் தான் நல்லது, அதே சமயத்தில் அதை மட்டும் நியூட்ரல் வென்யூவில் வச்சுக்கலாம். நியூட்ரல் வென்யூன்றது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில். ஆனால் இப்போ பாகிஸ்தான் அதை ஒத்துக்கல. சரி, அப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னென்னா, ஏற்கனவே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. 1996 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அப்போ ஸ்ரீலங்காலையும் இந்தியாவிலும் நடந்துச்சு. ஸோ ஸ்ரீலங்காவில் நடக்கும்போது ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட் இண்டீஸும் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு இவங்க 2 மேட்ச் ஆடல, அந்த மேட்சோடைய பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி 2013 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேல நடக்கும்போது இங்கிலாந்து சொன்னாங்க, நாங்கள் அங்கே போக மாட்டோம் சேஃப்டி ரீசன்னு. அப்போது ஜிம்பாப்வேக்கு அந்த பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ பாயிண்ட்ஸை அப்போ இந்தியா அங்கே போகலன்னா இந்தியாவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்தியா அங்கே போகலன்னா மொத்த டோர்னமெண்ட்டுக்கே பாசிபிலிட்டி இல்லை, ஏன்னா நியூட்ரல் வென்யூ இல்லை. ஆனால் இந்தியா இல்லாத ஒரு ட்ராஃபியை கண்டிப்பாக ஐசிசி விரும்ப மாட்டாங்க. முதலாவது இந்தியாவுக்கு பிசிசிஐக்கு அவ்வளோ பவர், காரணம் அவ்வளோ ரெவன்யூ வச்சுருக்கோம். ஐசிசிக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டரே நம்ம இந்தியா தான். ஸோ அந்த ரெண்டாவது பாசிபிலிட்டி கிடையாது. மூணாவது பாசிபிலிட்டி என்னென்னா, ஷிஃப்டிங் ஆஃப் வென்யூ. பாகிஸ்தான் வித்ட்ரா பண்ணிவிட்டு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டா மொத்த டோர்னமெண்ட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ ரெடியாக இல்லை, அப்போ இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ பாகிஸ்தான் மேலும் மேலும் அவங்க ரொம்ப எரிச்சலில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாக்கு கொடுத்தாங்கல்ல எங்களுக்கு அன்அஃபிஷியலாக, அப்போ அவங்க இப்போ அனுப்பணும்லன்னு. ஆனால் இந்தியா செக்யூரிட்டி ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கோவத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. என்ன ட்வீட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, 4 இடத்துக்கு இந்த நம்மளுடைய ட்ராஃபி, சாதாரணமாக இந்த ட்ராஃபி ஒரு வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு அந்த நாட்டில் அங்கங்கே கொண்டு போவாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய கோபம் அதில் தெரிஞ்சிருச்சு. அந்த ட்வீட்டில் ரொம்ப இதாக சொன்னாங்க, நல்ல என்ஜாயபிள் மொமெண்ட்டு, நம்ம ட்ராஃபி பாகிஸ்தான் சுற்றி வரப்போகுது, இஸ்லாமாபாதில் ஆரம்பிக்க போகுது, நவம்பர் 16 ஏதோ ஆரம்பிக்க போகுது, பார்த்திங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு முசஃபராபாத், ஹுன்சு, ஸ்கார்டு இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேஸ்க்கெலாம் போகுதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பிளேஸ் எங்கே இருக்குன்னா எல்லாமே பாகிஸ்தான் ஆக்கியபைட் காஷ்மீரில். ஸோ பேசிக்கலாக அவங்க பயங்கர எரிச்சலில் இருக்காங்க. அந்த எரிச்சலில் இப்போ நம்மளை டார்கெட் பண்ணி, சரி உங்களை எரிச்சல் வைக்கிறோம் பாரு, நாங்கள் இந்த இடத்துக்குலாம் கொண்டு போகிறோம் அப்படின்னு. உடனடியாக இன்னைக்கு ஈவினிங்கே என்ன வந்துருச்சு மெசேஜ், ஐசிசி சொல்லிட்டாங்களாம், பிசிசிஐ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ராஃபியை நீங்கள் அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இது எப்படி முடிய போகுது அப்படின்னே தெரில. சரி, நம்ம சைடு நம்ம சொல்கிறது நியாயமா, அதாவது செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக என்னை பொறுத்தவரை சாதாரணமாக இந்த மாதிரி கிரிக்கெட்டு, இந்த மாதிரி 2 நாட்டுக்கு பகை இருக்குன்னா இந்த மாதிரி விஷயம் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் ரொம்ப 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 அவசியம். இந்த மாதிரி கிரிக்கெட்டில் தான் நிறைய இது வரும். சாதாரணமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன், பாகிஸ்தான் மக்களை பொறுத்தவரை இந்தியர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவை போட்டிருந்தேன். ஸோ பேசிக்கலாக இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு வரணும்னா இந்த மாதிரி கிரிக்கெட்டு அதெல்லாம் வந்தால் நல்லது. அதே சமயத்தில் செக்யூரிட்டி ரீசன் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா 2008க்கு அப்புறம் அனுப்பவே இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு நியாயமான காரணமாக தான் படுது. என்ன பார்த்தீங்கன்னா, இப்பயும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பல டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, அதுக்கு தான் நல்ல செக்யூரிட்டி கொடுத்துடலாமே,
டெரரிஸ்ட் அட்டாக் அங்கே தானே நடக்குது, நம்ம கிரிக்கெட் டீமுக்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கலாம். ஆனால் இதே மாதிரி தான் 2009 2008 நம்ம என்ன சொன்னோம், இனிமேல் நாங்கள் வரப்போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் February Marchல ஒரு டெஸ்ட் சீரீஸை பிளான் பண்ணியிருந்தாங்க பாகிஸ்தானில். ஸோ இந்தியா போகலன்னொடனே அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் வரலையா பரவாயில்ல, நாங்கள் ஸ்ரீலங்காவை கூப்பிடுறோம், நாங்கள் ஒரு நல்லுறவை மேம்படுத்தணும்னு ஸ்ரீலங்கா அனுப்பிச்சாங்க அவங்க டீமை. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அவங்க ஃபஸ்ட்டே என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில், பிரசிடெண்ட்டுக்கு என்ன பாதுகாப்பு தரோமோ அந்த அளவு உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் டீமும் போனாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்சுது, பீஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சுது. 2வது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாகூரில் எனக்கு தெரிஞ்சு 3வது நாள் நினைக்கிறேன். 3வது நாள் அந்த கிரிக்கெட் டீம் வந்துட்டு ஹோட்டலில் இருந்துட்டு ஸ்டேடியம் போய்கிட்டு இருக்கும்போது கடைசியில் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி திடீர்னு ஒரு 12 பேர் என்னமோங்க கன்னு ராக்கெட் லான்ச்சர் படன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீமை ஸ்ரீலங்கன் டீமே என்ன பண்ணிட்டாங்க, கீழே படுத்துட்டாங்க. பயங்கர அட்டாக். ஒரு ராக்கெட் ஜஸ்ட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் அவங்கள படாமல் பக்கத்தில் உள்ள போலில் அடிச்சிருச்சு. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேருக்கு இன்ஜுரி வந்துச்சு. ஆனாலும் அந்த டிரைவர், அதை ஓட்டின டிரைவர் பார்த்தீங்கன்னா மெஹர் முகமது கலீல் அப்படின்றவர், அவர் வந்துட்டு இவ்வளோ அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கும் போதும் பஸ்ஸை நிறுத்தாமல், சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா டிரைவர்ஸ் எப்பயுமே டக்குன்னு நிறுத்திட்டு அவங்க ஓடுவாங்க. ஆனால் கடைசி 500 மீட்டரை என்ன பண்ணியிருக்காரு, டயர்லாம் இது பண்ணி விட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் அப்படியே இந்த வீலோடு போய் ஒரு 500 மீட்டர் போய் எப்படியோ உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே கொண்டு போயிட்டார். ஸோ அவர் பின்னாளில் பெரிய ஹீரோவெல்லாம் பாகிஸ்தான்லேயும் ஸ்ரீலங்காலையும் செலிப்ரேட் பண்ணாங்க. அவங்க உள்ளே போன உடனே கொஞ்ச நேரத்தில் பிச்சுக்கு கொண்டு போயிட்டு பாகிஸ்தானுடைய ஹெலிகாப்டர்லாம் வந்துருச்சு, மிலிட்ரி ஹெலிகாப்டர். உடனடியாக கிரிக்கெட் பிச்சிலேருந்து, லாகூர் கிரிக்கெட் பிச்சிலேருந்து அவங்கள அப்படியே ஸ்ரீலங்கன் டீமை ஏர் லிஃப்ட் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்னென்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்னு நம்ம சொல்கிறதுல கண்டிப்பாக நியாயம் இருக்குது. ஏற்கனவே இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும்னு 2009 ஸ்ரீலங்கன் டீம் பாகிஸ்தானுக்கு போய் அவ்வளோ செக்யூரிட்டி அஷூரன்ஸோடு போனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததுனால, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பாகிஸ்தான் மக்களை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்தியர்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. மிலிட்ரி ஒரு சைடு, பொலிட்டிக்கல் ஒரு சைடு, பொலிட்டிக்கல் போலீஸ் ஒரு சைடு, இந்த மாதிரி நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் நம்மளுடைய கிரிக்கெட் டீமை அனுப்பாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. அதே சமயத்தில் நம்மளுடைய அரசு என்ன பண்ணணும்னா, அதாவது நம்மளுடைய பிசிசிஐக்கு இல்லாத பணமா, சரி இவ்வளோ ரெவென்யூ லாஸ் வரப்போதா, நம்ம யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு இதை ஷிஃப்ட் பண்ணுறனால உங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ லாஸ்னா அந்த ரெவென்யூ லாஸை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு கொடுத்துட்டா அது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்மக்கிட்ட பிசிசிஐ கிட்ட நிறைய ஃபண்டு இருக்குது. ஐசிசிஐ பொறுத்தவரை எப்படி டெசிஷன் எடுப்பாங்கன்னா, கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஃபேவராக தான் எடுப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்தியா தான் மேஜர் ரெவென்யூ. சரி, இது எப்படி முடிய போகுது? பாகிஸ்தான் வித்ட்ரா பண்ணிடுவாங்களா? என்னை பொறுத்தவரை வித்ட்ரா பண்ண மாட்டாங்க. அவங்க மேலே நிறைய ப்ரெஷர் போட்டு மோஸ்ட்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இந்தியாவுக்கும் மற்ற 7 நாடுகளுக்கும் மொத்தம் 8 நாடுகள் கலந்துக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் உட்பட எந்த நாடும் இந்தியாவோட ஆடணுன்னா அவங்க யூஏஇக்கு போயிடுவாங்க. மற்ற மேட்ச் எல்லாம் பாகிஸ்தானில் நடக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது. யூஏயும் பாகிஸ்தான்லேருந்து ரொம்ப தூரமும் கிடையாது. ஸோ பாகிஸ்தான் வித்ட்ரா பண்ணிடுவாங்களா? எனக்கு தோணலை. எப்படியாவது ஐசிசி ப்ரெஷரைஸ் பண்ணி அங்கேயே தான் நடத்த வைப்பாங்க. சரி, ஐசிசியே போஸ்ட்போன் பண்ணிடுவாங்களா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை? அதுவும் எனக்கு தோணலை. ஏன்னா அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் இல்லையா, மற்ற நிறைய டோர்னமெண்ட்ஸ் இருக்குது போல். ஸோ என்னை பொறுத்தவரை எப்படி முடிய போகுதுன்னா, பாகிஸ்தானில் எல்லா மேட்சும் நடக்கும், இந்தியா மேட்சஸ் மட்டும் யூஏயில் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியா எடுக்கிற ஸ்டாண்டு, நம்ம நாடு எடுக்கிற ஸ்டாண்டு கரெக்டாக, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அனுப்பாமல் இருக்கிறது கரெக்டாக இல்லை தப்பா? அடுத்தது, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்குமா நடக்காதா? என்ன உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.